மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரகசிய எதிரிகளின் தொல்லைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், நீங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடைகள், வியாபாரங்கள் அனைத்திலும் ரகசியமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருந்து கொண்டு எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரியும் எதிரிகளை விட உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை எதிர்த்து பேசுவதை விட உங்க கூடவே இருந்து கொண்டு அவர்கள் உங்களிடம் எதையும் கூறாமல் மற்ற நபர்களின் மூலம் உங்களுடைய கடையை எப்படி இழுத்து மூட வைக்கலாம், எப்படி உங்களுடைய வியாபாரத்தை நஷ்டமாக்கலாம் என்று திட்டம் போட்டு எத்தனையோ நபர்கள் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அதனையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டி என்றும் நினைத்தீர்களோ அவர்களே உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவி விடுவார்கள். ஆனால் அவர்கள் உங்க கூடவே இருந்து கொண்டு செய்யக்கூடிய அசம்பாவிதமான செயல்களும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள தெரியாது. அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் என்றுதான் நீங்களும் நினைத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் காலங்களும் நேரங்களும் மாற மாற ஒரு சில நபர்களின் நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் பிடித்து உட்காரக்கூடிய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் திருமணம் பார்க்க போன மாப்பிள்ளையே பொண்ணும் அவங்க ஆரம்பத்துல நல்லா தான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சுய உருவமானது நமக்குள்ள தெரிந்து விட்டது என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. முன்னாலேயே நம்முடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது என்றுதான் நீங்கள் மனமுருக நினைக்க வேண்டும். இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களின் திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளை செய்த நபர்களும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய நண்பர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அவர்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாததால் உங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நபர்களும் நீங்கள் தான். அதே போல வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு அல்லது இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் திடீர் நஷ்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத பலத்த அடியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்திருக்கும். அதிலிருந்து இதுவரைக்கும் உங்களால எழுந்து வர முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் சூழலானது உங்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கி கொண்டே தான் இருக்கும். சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகளின் ஏமாற்று வேலை அல்லது அரசாங்க கெடுபிடிகள் காரணமாக தொழிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடங்கி வைக்கப்பட்டு அது தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிப்போனது. கடன்காரர்களின் நெருக்குதல்களும் தொழிலை நடத்த முடியாத அவல நிலைமையும் உங்களை நிலை குனிய செய்தது. உங்களின் இத்தனை ஆண்டு கால உழைப்பும் சேமிப்பும் ஒரே நாளில் காணாமல் போன அந்த ஒரு தருணங்கள் உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தது போன்ற உணர்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அடுத்ததா உங்களுடைய நல்ல மனதை தவறாக பயன்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். மேசம் ராசிக்காரங்க எப்போதுமே யாரும் கெட்டு போகக்கூடாது என்ற உன்னதமான எண்ணம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்கள்தான். உங்களின் இந்த மென்மையான இரக்க குணமுள்ள நல்ல மனதையே பலர் தங்களுக்கு சாதகமான முதலீடுகளாக பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க. தேவையில்லாத தவறுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வர வைத்திருப்பீங்க. அதனாலே சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களிடம் அன்பாக பேசி காரியத்தை சாதித்து கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை தூக்கி எறிந்த மனிதர்கள் பலரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களின் தாராள மனப்பான்மையை உங்களுடைய பலவீனமாக நினைத்து உங்களை ஏமாளியாக சித்தரித்தவர்களும் உண்டு. இனி யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்கும் அளவுக்கு உங்களின் நல்ல மனதிற்கு பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே இதுவரைக்கும் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்கணும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயர ஆரம்பிக்கும். கௌரவத்தின் ஸ்தானமும் லக்னமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும்
உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்கு பின்பு உடனே ஏற்படாது. ஆனால் நாட்களும் காலச்சக்கரமும் சுழல சுழல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை நடந்து முடிந்து விட்டது. தொழில் வியாபாரம், ஏன் நீங்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலை அத்தனிலும் தடைகள், எதை செய்தாலும் அதுல ஒரு முடக்கங்கள் என அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகிறது. இது மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயம் உங்களுக்குள்ள தேடி வந்து கொடுக்கும். நீங்கள் சொல்லும் இடமெல்லாம், நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. உங்களின் ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் மற்றவர்கள் வேத வாக்காக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்வீர்கள். இழந்த கௌரவம், சமுதாய அந்தஸ்து, புகழ் அத்தனையும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய நன்னாளும் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். உங்களின் ஆளுமை திறன் அனைவரையுமே வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு புதிய முயற்சியும் நீங்க புதிதாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக புதிய சொத்துக்கான ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களின் விவகாரங்களும் வில்லங்கங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய கைக்கு வந்துவிடும். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்து கொண்டிருந்த இடம், பொருள், வீடு, மனைகள் அனைத்துமே உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் வந்துவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கி கடன்கள் எளிதாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாவதால் சமூகத்தின் உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரமும் நிலையானதாக மாறிவிடும். உடல் நலமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டுவிடும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள், அசதிகள், இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடலில் புதிய ஒரு தெம்பம், சுறுசுறுப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொள்ளும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகிவிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான உடலமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். அதே போல மனதளவில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை நீங்க யோசித்துக் கொள்வீங்க. வெளியூரில் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறைந்து வாழ்க்கையில முன்னேறி விடுவீர்கள். பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமா தேடி கொண்டு போக வைக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். திறன் அனைவரையுமே வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு புதிய முயற்சியும் நீங்க புதிதாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக புதிய சொத்துக்கான ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களின் விவகாரங்களும் வில்லங்கங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய கைக்கு வந்துவிடும். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்து கொண்டிருந்த இடம், பொருள், வீடு, மனைகள் அனைத்துமே உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் வந்துவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கி கடன்கள் எளிதாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாவதால் சமூகத்தின் உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரமும் நிலையானதாக மாறிவிடும். உடல் நலமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டுவிடும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால்
கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள், அசதிகள், இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடலில் புதிய ஒரு தெம்பம், சுறுசுறுப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொள்ளும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகிவிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். அதே போல மனதளவில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை நீங்க யோசித்துக் கொள்வீங்க. வெளியூரில் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும்.